ஆனால் நாங்கள் என்னத்துக்கு இன்னமும் சொன்ன மாதிரி கொக்கை பிடிக்கிறதுக்கு கொக்கு தலையில் வெண்ணெயை வச்சு நாங்கள் போய் எதுக்கு கொக்கை பிடிக்கிறோம்? தொப்புன்னு துப்பாக்கி எடுத்து தொப்புன்னு சுட்டா கீழே விட போது போய் தூக்கிட்டு வர போகிறோம். அப்போ அந்த தொகையை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி மறைமுகமான பேரம் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகுதான் இத்தனை நாள் அமைதியாக இருந்த டிவிகே விஜய் கட்சி விஜய் பொதுச் செயலர் குஸ்தி ஆனந்த் இன்னைக்கு குஸ்துன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளவு பணம் செலவு பண்ற அளவுக்கு எங்க திமுக கட்சியில அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்ல. அங்க அக்கௌண்ட் எடுத்து பாருங்க. ஆனாலப்பட்ட சீமானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தொடர்ந்து பல களத்தில் நிற்கிறாரு, போராடிட்டு இருக்காரு. அவருக்கே எங்கள் சமூகத்தினுடைய ஒரு 25-50 விழுக்காடு ஓட்டையில் போகலன்னு போது விஜய்க்கெல்லாம் போயிடுமா? என்ன சார் சொல்லுங்க. அதனால ஏதோ ஒன்று அள்ளி விட்டு இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தினுடைய உயிராடி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம நாசமாக போகிறதுக்கு இந்த சமுதாய அமைப்புகள் ஒரு காரணம். ஒரு நாகரிகமான வார்த்தைகளை சொல்லணும். சீமானை விட தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சொல்றீங்க. நான் பேசுறது அவர் லாரி அடிச்சு இந்த படம் இல்லை அந்த படம். உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர்னு பெரிதா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. விஜய் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டுட்டாரு. 2026 திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். இல்லைன்னா திமுக எப்படி படுதோல்வி அடையுதுன்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அது தெரியும். தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவர் திராவிட போர்வால் காமாட்சி நாயுடு நம்முடன் இருக்கிறார். தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் ஜனாப் பழனி பாபா அவர்களின் சீடர் ரஹீம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். 2016 விஜயகாந்துக்கு என்ன பண்ணீங்களோ மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி அதை விஜய்க்கு திமுக பண்ண போகிறதா ஒரு தகவல். ஜெயலலிதா தனியாக ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வைகோ தலைமையில் உருவாக்கி, அதாவது சித்தாந்தங்களையே புரட்டி போட்ட சிபிஐ சிபிஎம் தொல் திருமாவளவன், 50,000 கிராமங்களுக்கு நடந்து சென்ற வைகோ, 5000 கிலோமீட்டருக்கு மேல மது ஒழிப்புக்காக நடந்தவர், அவரெல்லாம் போய் நீங்க தான் முதல்வர் அப்படின்னு விஜயகாந்த் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாங்க. அதை திமுக 2026 விஜய்க்கு பண்ண போறதா ஒரு தகவல். அதற்கு உங்கள் அருமை மாப்பிள்ளை சபரிசன் தான் ரயில் பாதையாமா? அப்படியா? எனக்கு தெரியாதுயா. ஆனா நாங்க என்னத்துக்கு இன்னமோ சொன்ன மாதிரி கொக்கை பிடிக்கிறதுக்கு கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு நாங்க போய் எதுக்கு கொக்கை பிடிக்கிறோம்? தொப்புன்னு துப்பாக்கி எடுத்து தொப்புன்னு சுட்டா கீழே விட போது போய் தூக்கிட்டு வர போறோம். அதுக்கு போய் வெண்ணெயை வச்சு அதை உருகி கண்ணை மறைச்சு அதுக்கப்புறம் அதை போய் பிடிக்கணுமா? என்ன கதை பேசுற? ஒரு நாகரிகமான வார்த்தைகளை சொல்லணும். சீமானை விட தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சொல்றீங்க. நான் பேசுறது அவர் லாரி அடிச்சு இந்த படம் இல்லை அந்த படம் சொல்லல. நான் லாரி அடிச்சுன்னு நான் சொல்லல. அல்ல சுற்றுங்கிறீங்களே. நான் யார சொன்னேன்? அவரையா சொன்னேன்? நான் என்ன சொல்றேன்? நீ சொல்றதுக்கு நான் சொல்றேன். நாங்க எதையுமே நேரடியா தான் பண்ணுவோமே தவிர மறைமுகமா எதுவும் பண்ண மாட்டோம். டைரக்ட் தான் எதுவா இருந்தாலும். எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். திமுக அப்படியே நேரடியா அதை எதிர்க்கிறீங்களா? ஆமா. எப்படி? பாஜகங்கிற கட்சியை எதிர்க்கிறோம், அரசை ஆதரிக்கிறோம். காரணம் அவன் என்னுடைய தயவு இந்த அரசுக்கு தேவை. கட்சி இங்க பாருங்க, கட்சிங்கிறது வேற, ஆட்சிங்கிறது வேற. ரெண்டையும் ஒன்னா மிங்கிள் பண்ணி ஆதரிக்கிறாங்களா? கட்சியை எதிர்க்கிறாங்களா? ஆமா, இது கரெக்டான வார்த்தையாக. ஆட்சியை ஆதரிக்கிறோம், ஆட்சிக்கு கூட அனுசரிச்சு போறோம், அவ்வளவுதான். ஆதரிக்கிறோம்னு இல்ல, அனுசரிச்சு போறோம். நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும். இன்னைக்கு கூட காலையில எங்க முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஒரு உரையாற்றினாரு. என்ன சொன்னாரு? இப்ப அந்த இது வந்திருக்கு, அதாவது கமிஷன் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கானுங்க. அதை இந்த 16வது இந்த கமிஷனை, அதாவது ஒதுக்கீடு பண்றது, ஃபண்டு ஒதுக்கீடு பண்றதுக்கு அந்த தலைவருக்கு நிறைய வேண்டுதல்லாம் வச்சிருக்காரு. வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் தமிழ்நாடுங்கிறதுக்காக எங்களுக்கு நீங்க ஒதுக்கீடு பண்றதை குறைக்காதீங்க. நாங்க வளர்ச்சி அடைஞ்சாலும் அந்த தக்க வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவைதான். அதனால எங்களையும் கன்சிடர் பண்ணுங்க. பட் வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு உதவி பண்ணணுமானா கண்டிப்பா 100க்கு 100 பண்ணணும். அதுல எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
அவங்களும் இருக்கட்டும், நாங்களும் ஆளணும். அதனால எங்களுக்கு வந்து ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி வயதானவங்க வந்து இன்றைக்கு வந்து முதியோர்கள் வந்து நிறைய ஜாஸ்தி தமிழ்நாட்டில். அதுவும் இன்னும் அடுத்து வரக்கூடிய இன்னொரு 5 ஆண்டுல பார்த்தீங்கன்னா எல்லாம் 80 வயசு 90 வயசு ஆட்கள் வந்து நிறைய தமிழ்நாட்டில் இருப்பாங்க. அதனால எங்களுக்கு அதிகப்படியான இது வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து மொத்தம் 3.5 என்னமோ தர்றீங்க, எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4% கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான். அவரே உள்வாங்கிட்டு தான் சொல்றாரு. வயது முதிர்ந்தவர் நிறைய. ஆமா, வயது முதிர்ந்தவர்கள் அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டுல. அதனால எங்களுக்கு வந்து நிறைய என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. பணம் ஒதுக்கீடு பண்ண சொல்றாங்க. அவங்க தான் அந்த கமிட்டி தான் ஸ்டேரிங் கமிட்டி. வயசானவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்குற கமிட்டியா? வயசானவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுற கமிட்டி. பேசுற கேட்கிறேன். வயசானவங்களுக்கு காசு கொடுக்குற நிறைய வயசானவர்கள் அதிகமா எங்க மாநிலத்துல இருப்பாங்க. வயசானவங்க இருக்காங்க. அவங்க பராமரிப்பு செலவு இருக்கு இல்லையா, பராமரிப்பு செலவுக்கு எங்களுக்கு அதிகப்படியான பராமரிப்பு ஆகுது. இப்ப முதியோர்களுக்கு இப்ப ஆஸ்பத்திரி இருக்கு, கிண்டியில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, ரிட்டையர்ட் பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம். இப்போ அந்த ஆஸ்பத்திரி மூலமா எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், எவ்வளோ செலவாகுது. ஆகினால நீங்கள் எங்களுக்கு அதே மாதிரி பென்ஷனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. நாங்கள் எல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் பென்ஷன்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு. சார் நீங்கள் விலாவரியா நீங்கள் இப்போ எந்த நியூஸை வேணாலும் போட்டு பாருங்க, வரும். நான் சொல்கிறது காலையில் ஆரம்பிக்கும் போது பேசுனது. சரி ரஹீமண்ணா, அதாவது வந்து இவங்க 2026 என்னென்ன குடைச்சல்களை கொடுப்பாங்க விஜய் கட்சிக்கு? அதாவது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் பெரிய அளவில் ஸ்ட்ராங்கா நின்னவர் விஜயகாந்த் தான். 2011 எதிர்கட்சி தலைவராக உள்ள போனாரு. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதாவது வந்து டிஆருக்கு மேல இங்க ஒரு அறிவாளி நடிகர் யாரும் கிடையாது. அவரோட லட்சிய திமுக என்னாச்சுன்னு தெரியும். எம்ஜிஆரோட கலை வாரிசுன்னு அறியப்பட்ட பாக்கியராஜ் கட்சி எங்க போச்சுன்னு தெரியாது. ஃபார்வர்ட் பிளாக் கார்த்தியோடது எங்க போச்சுன்னு தெரியாது. இப்ப வந்து இவர் பீக்ல 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அதையெல்லாம் விட்டு போட்டு இவங்க தேர்ந்தெடுத்த அடுத்த அரியாசனத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதான் இந்த லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் அவர் நடிக்க வரக்கூடிய சூழ்நிலை இவங்க உருவாக்கி விடுவாங்களா, இல்ல என்னென்ன எதிர்ப்புகளை எல்லாம் விஜய் சந்திப்பார்? இல்ல இப்போ தமிழகத்துல வந்து என்ன சொன்னா, எப்படியாவது பிஜேபி கூட அதிமுக கூட்டணி போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அதிமுக கூட்டணிக்கு வந்து அமைதியா இருந்துருவாங்க. ஏன் சொன்னா அவங்களுக்கு வந்து இலவசமான ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு சிறுபான்மை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் வந்து அப்படியே திமுக கூட்டணிக்கு வந்து திமுகவுடைய ஆட்சி கரெக்டா இருக்கா, சரியில்லையா அப்படின்ற விவாத பொருளே கொண்டு போக மாட்டாங்க. தமிழ்நாடு எதிர்ப்பு ஓட்டு பிஜேபிக்கு எதிரான மனநிலைங்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி போயிடுச்சுன்னு சொன்னா திமுக வந்து ஒரு பெருமூச்சை விடும். அப்பா போயிட்டாண்டாப்பா சனியா அப்படின்ற மாதிரி. ஆனால் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி இப்போ கூட எடப்பாடி வந்து சமீபத்தில் கூட ஒரு அறிக்கை கொடுத்துட்டார். இந்நிலையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதிமுக கூட வந்து இந்த விஜயுடைய கட்சி இணைஞ்சு, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய் கட்சி, அப்புறம் விடுதலை சிறுத்தை, இது போன்ற எல்லா கட்சிகளும் இணைஞ்சு கூட்டணியை வந்து ஒரு பலமான கூட்டணியாக வந்து திமுக எதிராக வந்து ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டே இருக்குது தமிழகத்தில். அது வந்து எப்படின்னா ஆதவாதிகள் மூலியமா உருவாக்குறாங்கன்றாங்க, அல்லது இன்னும் சில பேர் மூலியமா இதை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருடல். ஒரு கால் அதிமுக கூட்டணி வந்து, ஏன்னா பிஜேபி இல்லாமல் அதிமுக கூட்டணி ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னால், ஒரு கூட்டணி கட்சியில் முக்கியமான கட்சிகள் இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், அது வந்து நமக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். 26 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு வரும். அப்போ இதை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ விஜயை வந்து திமுக வந்து என்ன பண்ணுறது, என்கரேஜ் பண்ணும். ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தான், திமுகவுடைய ஐடிவிங்க வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியோ உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கி நீங்கள் வந்து தேர்தலை சந்திங்க. அதுக்கு அந்த தேர்தலுக்கு உண்டான அவ்வளோ பணத்தை, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 10 கோடினாலும் எவ்வளோ ஆச்சு? 234 தொகுதி எவ்வளோ ஆச்சு? அப்போ அந்த தொகையை வந்து நாங்கள் கொடுத்துறோம்னு சொல்லி மறைமுகமான பேரம் வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. கையெழுத்தான பிறகு தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்த டிவிகே விஜய் கட்சி, விஜய் பொதுச் செயலர் புஷ் ஆனந்த் இன்னைக்கு புஷ்ன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க. பார்த்தீங்களா, அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சாரத்தை உருவாக்காதீங்க, அப்படி ஒரு தவறான பிரச்சாரம் அது.
நாங்கள் வந்து மக்களை சந்தித்து நாங்கள் வந்து வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்றது தான் எங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல ஒரு கட்சியை சாதுரியமா வீழ்த்துக்கூட வல்லமை வந்து திமுகவுக்கு இருக்கு. அதாவது வந்து ஒரு தகவல் சொல்றாங்க, திருமாவை வந்து நீ வெளியில போயிருங்க, நீங்க உங்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம், விஜய் தான் முதலமைச்சர்னு போய் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத சொல்லுவாரு. இல்லை அப்படி வந்து விஜய் திருமாவளவனை போன்னு சொல்லலை. ஆனால் விஜய் வந்து அதிமுக கூட்டணி கூட இணையக்கூடாது. இதுதான் திமுகவுடைய கண்டிஷன். நீ தனிச்சு போட்டியிடு. ஏன்னா அதிமுக கூட இணைஞ்சன்னா அது வந்து என்ன ஆயிடுன்னு சொன்னால், அதிமுகவுக்கு ஏற்கனவே ஓட்டு வங்கி இருக்குது, நல்லா ஓட்டு வங்கி இருக்குது. அது கூட பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை விடுதலை சிறுத்தையோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ நமக்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிட்டாங்கன்னு சொன்னால் வர சட்டமன்ற தேர்தலில் அது மிகப்பெரிய வந்து போட்டி வந்து கடுமையாகிடும். போட்டி கடுமையாச்சுன்னா நம்முடைய வெற்றி என்பது எட்டாக்கனி ஆகிடும். அப்போது இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கோடு இருக்குது, அந்த கோட்டை அழிக்க முடியாது, பக்கத்தில் பெருசாக ஒரு கோடு போடு. அதான் விஜயை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. இனி இந்த வயசு சின்ன வயசு தானே இருக்கேன், இன்னும் 2-3 தேர்தலில் தனித்து சந்தி, அதுக்கப்புறம் கூட்டணின்னு போ, எடுத்தோன்னு கூட்டணின்னு போனேன்னா சரி. அது இல்லை இப்போ திமுக தலைவராக கூப்பிட்டு பேசியிருப்பார் இல்லை, அதுக்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க மூலியமா வந்து பேசி சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல். பட்டத்து சிற்றரசர் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர்னு பெரிதா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. விஜய் வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டாரு. 2026 திராவிட மாடல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். அதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர். சரியா? உதயநிதி அல்ல, அவர் துணை முதலமைச்சர் தான், புரிஞ்சுக்கோங்க. வீணால வெட்டி வம்பு இழுத்து எங்களை தெருவில் விடாதீங்க, புரியுதா? நாங்கள் யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை, எங்களுக்கு நீங்கள் எல்லாம் தீங்கு இழைக்காதீர்கள், ஊடகங்கள் எல்லாம். விஜய் கிட்ட காசு சரி கட்டிட்டாங்க. இங்க பாருங்க, விஜய் வந்து தனியா நிற்க சொல்லுவதற்கு நாங்கள் யாரு? அவருக்கும் எங்களுக்கும் என்ன உறவு? அவர் ஒரு கட்சி புதிதாக ஆரம்பித்திருக்கிறார். அவர் அரசியலில் அவர் அடியெடுத்துப்பார். யாரு கூடயும் கூட்டணி போகலாம், போகாமல் இருக்கலாம், அது அவருடைய கட்சியினுடைய விருப்பம், அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள். அதை விடுத்து நாங்கள் சொன்னதுனால தனியாக செயல்படு, 234 தொகுதிக்கு நாங்கள் 10 கோடி மேனிக்கு செலவுக்கு பணம் தரோம்னா நாங்கள் என்ன நோட்டை அடித்து காய போட்டு வச்சிருக்கோமா? அறிவாலயத்தில் 10 கோடின்னா என்ன ஆச்சு? 214 தொகுதிக்கு என்ன பேசுறீங்க? 2300 கோடி. அதெல்லாம் ஒரு காசா உங்களுக்கு ஒரு நாள்? அதெல்லாம் உங்களுக்கு ஒரு காசா? மாதிரி எல்லாம் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசாதீங்க. திமுக ஒரு பொது தேர்தலில் 5000 கோடி செலவு பண்ணுது, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளவு பணம் செலவு பண்ற அளவுக்கு எங்க திமுக கட்சியில அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இல்ல. அங்க அக்கௌண்ட் எடுத்து பாருங்க. ஆமா, எங்கள்கிட்ட இப்ப இருக்கிறது மொத்தம் 200-300 கோடியோ தான் இருக்கு. இது வந்து நாங்க அது ஸ்டாண்டிங் ஃபண்ட் எங்க கட்சியில, இதை வச்சுதான் நாங்க தேர்தல் பாருங்க. தேர்தலில் செலவு பண்றோம், யாரும் ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த பணத்தை எடுத்து செலவு பண்றது இல்ல, எல்லாம் பிளாக் மணி தான் செலவு பண்றாங்க. ஒன்றிய அரசு வந்ததுக்கு பின்னாடி பிளாக் மணி ஒழிக்கப்பட்டு விட்டது. பிளாக் மணியே இல்லையா? பிளாக் மணியே இல்ல. பிளாக் மணி திமுகவுக்கும் உள்ள உறவு இதுதான் அம்பலமாகுது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பிளாக் மணி, ஏன்னா பாஜக இதுதான் பிரச்சனை. நாடு முழுக்க கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாரு மோடி. இதை சொல்லிதான் பாராளுமன்ற தேர்தலை அட்டன் பண்ணாங்க. அப்ப திமுகவுடைய கூட்டம் எப்படி இருக்குன்னா, ஆமா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கருப்பு பணமே நாட்டுல இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா, அப்ப அவனை பி டீம், இவனை சி டீம், இவனை ஏ டீம்னு சொல்லிட்டு கடைசியா இவங்கதான் முக்கியமான டீம். பிஜேபி கூட 1000 ரூபாய் 500 ரூபாய் பண ஒழிப்பு, அதுக்கு பின்னாடி இந்த 2000 ரூபாயும் ஒழிச்சுட்டாங்க. கருப்பு பணம் எப்படி கொண்டு போய் சாக்க முடியும்? சரி, நாங்க கருப்பு பணம் வைக்கிறதுக்கு நாங்க என்ன பெரிய தொழில், பெரிய எங்க கட்சியின் சார்பா பெரிய பெரிய தொழிற்சாலைகளும் விமான நிலையமும் என்ன பண்றோம்? தலையீடு இல்லாம ஏதாவது ஒரு தொழில் தமிழ்நாட்டுல வந்து தொடங்க முடியாது, இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தொழில சொல்லுங்க. தமிழ்நாட்டுல குப்பை பொறுக்கிறதுல இந்த இரும்பு, இந்த வேஸ்ட் இரும்புக்கு இது சொல்லுவாங்கல்ல, அத்தனையும் காண்டிட்டு எடுக்கிறது திமுக. இதெல்லாம் கூட பண்ணா பரவாயில்ல. கேரளா மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒட்டுறக்குது இவங்களுக்கு தெரியாம இருக்காது, அதுக்கு ஒரு பேமெண்ட். கேரளாவில் இருக்கிற மருத்துவ கழிவுகள்லாம் இங்கதான் நம்ம கொட்டிட்டு போறோம். இங்க நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இரும்பு கழிவுகளை
நாங்கள் விலை கொடுத்து வாங்குறோம். எதுக்காக வாங்குறோம்? அவங்க வந்து மருமக வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்க. ஸ்டாலின் ஐயா அவருடைய மருமகள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்க. இரும்புக்கு ஃபேக்ட்ரி. அங்கே வந்து தெரியாது அவங்களுக்கு. தெரியாது, சொன்னீங்க. என்னோட பார்க்குறவங்களுக்கு இது. அதாவது செங்கல்பட்டை தாண்டி போனோம்னா அது நம்ம வாலாஜா போகிற ரோடு சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்குறாங்கல்ல, வாலாஜா ரோடுக்கு போகிற வழியில் ரைட் சைடில் ஒரு ரோடு பிரியும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கரால ஒரு மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு அயன் ஸ்டீல். அந்த 200 ஏக்கர் எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அந்த காசு எப்படி வந்தது? காசு எப்படி வந்துச்சு? நீங்க தானே சொன்னீங்க எந்த தொழிலும் செய்யல நாங்க வாங்கி ஒரு யாரு எப்ப பண்ணது? அது அவங்க மருமக பண்ணுது, நாங்க பண்ணல. மருமக பண்ணுது. மருமக. ஆமா, அவங்க அப்பா. அவரு கேட்டது ஒண்ணு கவனிச்சீங்களா? அவரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு கேட்டாரு. எப்ப வந்து விலைவாசி கூடுச்சு? 2007க்கு அப்புறம் தான் விலைவாசி கூடுச்சு. 2005 2007 யாரோட ஆட்சி? 2007 யாரோட ஆட்சி? யாரோட ஆட்சி? 2007 தமிழ்நாட்டுல உங்களுக்கு 2006 to 2015 நீங்க மேல மன்மோகன். அப்ப எல்லாம் விலைவாசி ரொம்ப கம்மின்னு சொல்றேன். ஒரு ஏக்கரா நிலமே 5000 10,000க்கு வித்த காலம் அது. இல்ல, அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, இரும்பு வித்து பொழைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டத்துலயா இருக்கீங்க. இல்ல, அவங்க பழைய இரும்புகள் எல்லாம் வாங்கி அதை வந்து உருக்கி அதுல இருந்து நிறைய இது தயார் பண்றாங்க. எல்லா தொழிலிங்க ஆங்கில் தயார். எல்லாருடைய அரசு பொது நிறுவனங்களுக்கெல்லாம் கலைஞருடைய பேர் வைக்கிறாங்களோ, அதாவது கழிப்பிடத்தை தவிர. நீங்க தான் சொன்னீங்க, கழிப்பறைக்கும் குடிப்பறைக்கும் மட்டுமே கலைஞர் வைக்கவில்லை, மற்ற எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து தொழில வந்து இன்னைக்கு வந்து தன்னிச்சு யாருமே செய்ய முடியாது. அதாவது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 8 டிஜிட்டலுக்கு மேல உள்ள தொழில் எல்லாமே திமுகவுடைய தலையீடு இல்லாம யாருமே செய்ய முடியாது. ஆருத்ரா ஐண்டிய காரணம் என்ன? ஆருத்ரா வந்து இவ்வளோ 1000 கோடி ரூபாய் எப்படி ரொட்டேஷன் ஆச்சு நமக்கு தெரியாமல் போச்சுடா. சும்மா நமக்கு தெரிஞ்சு 1 கோடி 2 கோடி ரூபாய் பஞ்சாயத்தை நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகாது. எவ்வளோ ஒருத்தன் எப்படி சம்பாதிக்க கூப்பிடு அவனுன்னு சொல்லிட்டு தான் அதன் பிறகு நடத்தின விளையாட்டுகள் தான் ஆம்ஸ்டாங் படுகொலை வெளியே நடந்து முடிஞ்சுது. ஆருத்ரா என்ன ஆச்சு? வாங்கின காசெல்லாம் மக்களுக்கு, இழந்த மக்களுக்கெல்லாம் திருப்பி காசு கொடுத்துட்டீங்களா? வழக்கு போட்டிங்களா? 20 பேரை கைது பண்ணிங்களா? என்ன ஆச்சு? எவ்வளோ நீங்கள் வந்து பறிமுதல் பண்ணீங்க அந்த மக்கள்கிட்ட இருந்து காசை? அதாவது அந்த ஆருத்ரா இருந்து எவ்வளவு பறிமுதல் பண்ணீங்க? குறைஞ்சது 500 மேனேஜரா, 500 மேனேஜரா, 7800 பேர் கிளை செயலாளர்களாம் அந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு. ஏன்னா 10,000 கோடிக்கு மேல வந்து அவங்க வந்து ஏமாத்திருக்காங்க. நீங்க வழக்கு பதிவு பண்ணீங்க, 100 பேர்கிட்ட கைது பண்ணீங்க, எவ்வளவு பறிமுதல் பண்ணீங்க? அந்த பறிமுதல் பண்ண காசெல்லாம் அந்த பணத்தை இருந்து உங்ககிட்ட கொடுத்துட்டீங்களா இல்லையா? இதெல்லாம் யார் கேள்வி எழுப்புறா? என்னன்னு சொன்னால் இது வந்து இப்போ திமுக ஃபஸ்ட்டு வந்து பாஜகனுடைய கட்டுப்பாடில் இருந்தது. இவங்க இறங்கி விளையாடும் போது அவன் விட்டு ஓட்டான் பாஜகக்காரன். இவங்க என்ன பண்ணிட்டான்? கட்டுப்பாடில் வச்சுக்கிட்டு முழுக்க அவனை காப்பாற்றி அனுப்பி விட்டாங்க. வேலை முடிஞ்சுதா? அவன் பாஜக தான், அவன் பாஜக இருந்தான். அதுக்கப்புறம் உங்க வருமான கிட்ட தான் போயிட்டான் அவன். அதெல்லாம் போகவும் இல்லை, வைக்க முடியல. அவன் பொறுப்புல தான் இருக்கான். யார் பொறுப்புல? ஆருத்ரா கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில தான் ஆரம்பம் தான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் திமுக அன்கோ பண்ணி பல கோடிகள் கைமாறினதுக்கு அப்புறம் தான் அது கேஸ் நாசமா போச்சு. அது மக்களை வந்து நாமம் போட்டு தெரியல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சிறுபான்மையர் ஓட்டு எப்போதுமே திமுகவுக்கு ஒழுகக்கூடியது தான். அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாருமே நம்ம கட்சி அப்படின்னு நம்புறீங்க, இப்ப இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. நம்மளுக்கான கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா அது திமுக தான் நம்புறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் நம்புறாங்க. அது இந்து ரிலீஜன்ல இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ் காஸ்ட் எல்லாருமே வந்து திமுக தான் நம்ம கட்சின்னு நம்புறாங்க. அந்த ஓட்டு இந்த டைம் திமுகவுக்கு அதே மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல இந்த டைம் விஜய்க்கு ஸ்பிரிட் ஆகுமா? இல்லை, விஜய்க்கெல்லாம் ஸ்பிரிட் ஆகுது, அதிமுக ஸ்பிரிட் ஆக வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் முஸ்லீம் ஓட்டெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக போக வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் ஆனாதப்பட்ட சீமானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தொடர்ந்து பல களத்தில் நிற்கிறாரு, போராடிட்டு இருக்காரு. அவருக்கே இன்னும் எங்கள் சமூகத்தினுடைய ஒரு 25-50 விழுக்காடு ஓட்டே போகலைன்னும் போது விஜய்க்கெல்லாம் போயிடுமா? என்ன சார் சொல்றீங்க? அப்படியெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. 100 விழுக்காடு அது திமுகவுக்கான பேஸ் ஓட்டு தான். திமுக பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு திமுக வந்து. எப்படின்னா கூட்டணி கட்சி, விடுதலை சிறுத்தையில் சில முஸ்லீம் இருப்பான்,
அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, அந்த தேர்தல் நேரத்தில் காசை வாங்கிட்டு முழுக்க முஸ்லீம்களை வந்து பாருங்க அப்படின்னு போடுவான். அதேமாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் முஸ்லீம் இருப்பான், காங்கிரஸ் கட்சியில் கொஞ்சம் முஸ்லீம்கள் இருப்பாங்க, அப்புறம் திமுகவில் கொஞ்சம் பேர் முஸ்லீம், பெரும்பான்மை திமுக. அதுக்கப்புறம் வந்து திமுகவினுடைய அண்டி பிழைக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட அண்டி பிழைக்கக்கூடிய சில கூட்டம் இருக்கு, அமைப்புகள். அந்த அமைப்புகளுக்கு வந்து என்ன பண்ணா ஆளுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டை கொடுப்பாங்க, பல கோடிகளை கையில் கொடுப்பாங்க. அவங்க அதை வாங்கிட்டு வந்து தெருவில் அவனுக்கு பேசுவாங்க, இப்போ திமுக இல்லைன்னு சொன்னா முஸ்லீமே வாழ முடியாதுன்ற மாதிரி பேசுவாங்க. இல்ல அப்ப இப்படியே பேசி 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 ஒட்டு மொத்தமா அது கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய வாக்கு திமுக அள்ளி கொடுத்துட்டு இவனுங்க வாங்கின காசுக்கு இவனுக்கு பாட்டு கிளம்பி போடுவாங்க. நான் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிச்சு ஒரு மயிரம் பண்ணதில்லை. 2 அமைச்சரா கலைஞர் இருக்கும் போது இருந்தாரு, இப்போ ஒரு அமைச்சர் அது அந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் செஞ்சு அது பண்ணிட்டாங்க. ஏன் இப்ப கூட உதாரணத்தை எடுத்துங்க, அன்னைக்கு திருப்பூர்ல வந்து அவ்வளவு பெரிய குண்டு வெடிப்பு நடந்தது, ஒரு குழந்தை இறந்தது, வயசானவங்க ஒருத்தர் இறந்தாங்க, வீடே தரைமட்டம் ஆயிடுச்சு. பட் அதுக்கு எந்த போலீஸ் சாதாரணமா போய் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிறாங்க. நேற்று என்னடா அந்த அமரன் திரைப்படம் ஓடிட்டு இருந்துதான் நெல்லையில, அங்க வந்து ஒரு பெட்ரோல்ல இருக்கு இல்லையா, பெட்ரோல் குளிச்சு கொளுத்தி போட்டு அது பெட்ரோல் குண்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அது பெட்ரோல் குண்டு போட்டாங்கன்னா அதுக்கு என்னடான்னா ஏடிஎஸ், அது ஆன்டி டெரரிஸ்ட் கோர்ட்ஸ் உட்பட எண்ணெய் உட்பட எல்லாம் விரைந்து போய், அப்ப என்ன அது வந்து முஸ்லீம் பகுதி, அப்ப முஸ்லீம் அப்படின்னு சொன்னா வேலை முடியுது, ஒரு 10-20 பேரை கைது பண்ணி ஜெயில போடுறது. ஆனா அப்படி இருந்து கூட முஸ்லீம்கள் என்ன பண்றதுன்னு சொன்னா தொடர்ந்து திமுக திமுக திமுகன்னு ஓட்டை போட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அதைத்தான் நான் கேட்க, அதுக்கு இந்த தலைவர்கள் தான் காரணம். இவனுங்க வாங்குற காசுக்கு திறம்பட அந்த தேர்தல் நேரத்துல வேலை செய்யறாங்க. அதை எதிர்த்து பேசணும்னா பாஜக கூட்டணின்னு ஏன்டா இவன் சொல்ற அந்த நாயின் கிட்ட நான் திருப்பி நான் கேட்டேன்னா, ஏன் இதே திமுக வந்து பாஜக கூட கூட்டணி இல்லையா, இருந்தது சொன்னா அதை பத்தி பேசுறதுக்கு இவனுக்கு வாய் இல்லை, புரியுதுங்களா? அதனால ஏதோ ஒன்று அள்ளி விட்டு இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம நாசமா போறதுக்கு இந்த சமுதாய அமைப்புகளும் ஒரு காரணம். சமுதாய அமைப்புகள்னா உங்க அமைப்புகள்ல சொல்றீங்க? உலகிறானுங்கல்ல அவனுங்க எல்லாம் தான் இந்த இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாமே அவங்களா பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு அரசு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்புல வந்து அந்த அப்ப இருந்தாலும் அந்த பிசினஸ் எல்லாம் பண்ண முடியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, முழுக்க முழுக்க அந்த திமுகன்னு ஓட்ட போடுறாங்க. சார், ஒரு மரத்துல பழம் இருக்கு, அந்த பழம் தனக்கு கிடைக்கலன்னு உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இவருக்கு எதுவும் கிடைக்கலைங்கிறதுக்காக எதையாவது கழுவி ஊத்துறாரு. சரி, 62 கிடைக்கலன்னு சொன்னா அந்த கிடைக்கும்ன்றதுக்கு போறவனுக்கு கிடைக்கும். நம்ம அதை போய் கடுமையான விமர்சனங்களை தான் வைக்கிறாரு. நம்ம அங்க போய் நின்றுட்டு அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு சீட்டு கொடு, இல்ல நோட்டை கொடு, இல்ல ஏதாவது ஒண்ணு கொடு, இல்ல ஜெயிச்சு வந்த பிறகு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு நம்ம நின்று அங்க பிச்சை எடுத்து இருந்தா பரவாயில்ல. நான் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம். திமுக தலைமையகத்திலிருந்து இன்னைக்கு வாங்க திமுக தலைவரை சந்திக்கிறாங்க முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் அப்படின்னு வந்து இந்த அமைப்பு தலைவர் வந்திருக்காரு, அந்த அமைப்பு தலைவர் வந்திருக்காரு அப்படின்னு என்கிட்ட ஃபோனில் வந்தது. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க நான் ஆதரவு தெரிவிச்சிட்டுங்க, அப்போ தலைவரை பார்க்கலையா? எனக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஆதரவு தெரிவிச்சிட்டோம். ஆனால் தலைவரை நான் ஏன் பார்க்கணும்? தலைவருக்கு தேவையில்லை என்னை வந்து பார்க்க சொல்லி இப்படியே சொன்னேன். நான் ஏன் போயிட்டேன், நான் ஆதரவு தெரிவிச்சிட்டேன். உங்ககிட்ட எதிர்பார்த்து சீட்டு நோட்டுன்னு எதிர்பார்த்தேன்னா ஐயா நான் ஆதரவு கொடுத்துட்டேன், ஐயா நீங்க எனக்கு எதுனா பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு விட்டு போயிட்டே இருந்தேன். நான் உங்ககிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கு? அது சிலருங்க இருக்காங்க, அண்ணா அறிவாலயத்தை போய் பேச்சுவார்த்தை நடத்தி நோட்டு சீட்டு வேற என்ன தேதி வாங்கறதுக்காக போவானுங்க. நாங்க எங்க போனோம்? நாங்க திமுகன்றது இல்லை, அதிமுக கிட்ட நாங்க அப்படி போனோம். நீங்க இந்த தாக்குதலை நேரடியாவே அவர் மேல வைக்கலாமே, அவரு பக்கத்துல வச்சுட்டே சொல்றீங்கல்ல, அவர் தான் ஆதரவாளர். ஆனா அவருக்கு அதைதான் நான் சொல்ல வரேன். நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன்னா, திமுகனுடைய சூழ்ச்சிகளால முஸ்லீம் ஓட்டுகள் திமுக வாங்கிட்டு இருக்கு. சூழ்ச்சிகள் ரொம்ப நாள் வெல்லாது, கொஞ்ச நேரத்துல வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்போ வந்து முஸ்லீம் ஓட்டு இல்லைன்னு சொன்னா திமுக எப்படி படுதோல்வி அடையுதுன்றது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தெரியும். ஏதோ சில்லறைகளை வச்சுட்டு அவங்கள பிரச்சாரம் பண்ண விட்டு நாம அந்த ஓட்டுகளை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு கற்பனை கனவெல்லாம் திமுக கண்டுட்டு இருக்கு. நிச்சயம் அந்த வாய்ப்பே இல்லை.